வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு உண்டான மெரிட் லிஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 1ல் நாங்கள் என்னென்னலாம் சொல்லியிருந்தோமோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க, யார் யாரெல்லாம் அன்செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு போட்டு நாங்கள் விண்ணப்பிச்சு கொடுத்த மொத்தம் ஒரு 128 பேர் சம்திங், அவங்கள யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க, யாரெல்லாம் நான் செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிற லிஸ்ட்ஸ் நாங்கள் முன்கூட்டியே போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகலை அப்படின்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 8 லிஸ்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வரும். சம்டைம்ஸ் 6 அதாவது 7 அதோட நிறுத்திக்குவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டு ரொம்ப அதிகரிக்கலாம். மெரிட் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 6ஓட நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க் டார்கெட்டு. நீங்கள் 10ஆம் வகுப்பில் என்ன மார்க்கு ஸ்கோர் பண்ணீங்களோ அந்த மார்க்கு டார்கெட்டாக ஒரு 300க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டு 5க்கு மேலே தான் நீங்கள் பார்க்கணும். சம்டைம்ஸ் 3லே கூட கொடுக்கலாம். அதாவது அவங்க எடுக்கிற ஆர்டர் பிரகாரம் தான் எல்லாமே. அவன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன ஆர்டர் எடுப்பான் அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணோன்னே டோட்டல் மார்க்குன்னு டைப் பண்ணுறாங்கல்ல, டோட்டல் மார்க்குன்னு டைப் பண்ணோன்னா அவனுடைய ஹோம் ஸ்க்ரீனில், அதாவது கவர்மெண்ட் சைட்டில் ஹோம் ஸ்க்ரீனில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மார்க் எல்லாமே போய் முதல்ல லோட் ஆகும். நீங்கள் விண்ணப்பித்த உடனே ரிசல்ட் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களா, அதுக்கு முன்னாடி போய் எல்லாம் லோட் ஆகிக்கும். அதோட ஸ்க்ரீன் ஹோம் ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பிசியில் இப்போ விண்டோ பார்க்குறீங்களா, இப்போ ஒரு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணிட்டு நம்பர் டைப் பண்ணால் எப்படி 1/2 வருமோ, 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3 இப்படி வருமோ, அதுமாரி அவன் ஒரு 500 மேலே 500 அப்படின்னு ஃபிக்ஸடாக இருக்கும். அந்த 500 குறைய கீழே அப்படியே வரும். 500, 498, 497, அதில் பர்சன்டேஜ் 9.9 அப்படிலாம் இருக்கும்ல, அது எல்லாமே போட்டு கரெக்டாக ஆர்டர் படி அதுவே லிஸ்ட் அவுட் பண்ணிடும். இது ஒன்று. யார் யாரெல்லாம் மெரிட் லிஸ்ட் 1ல் வரணுங்கிறத ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே முடிவு பண்ணிக்கும். இவங்க அப்படின்னு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் மேனுவல் பார்க்குறது. அந்த மினிமம் இப்போ ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனுக்கு ஒரு 50,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். 50,000 பேர்த்தில் ஒரு 20,000 பேர் 500க்கு 500 எடுத்துட்டாங்க, சென்டம் அடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. இது அந்த 20,000 பேரும். அந்த 20,000 பேர்த்தில் யார் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறாங்க, 19.19 அப்படி இருக்குல்ல, 99 இருக்கிறது அப்படியே அதை கால்குலேஷன் பண்ணி முதல்ல இருக்கும். அவங்கள முதல்ல செலக்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாச்சும் எரர்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. ஏன்னா கரெக்டாக அப்ளை பண்ணல, டாக்குமெண்ட்டை மாற்றி அப்ளை பண்ணுறது அதுமாரி ஏதாச்சும் இஷ்யூ வந்தது அப்படின்னா பாரபட்சமே பார்க்காத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாத உடனடியாக பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக அப்ளை பண்ணணும். ஒருத்தர் சைன் போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு சைன் போடுறது, அந்த சைன் பார்த்தா வேறு ஒருத்தங்களோட சைனாக இருக்கும். அதே ஒரு ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா கரெக்டாக பார்க்கணும் நம்ம சைனான்னு. இல்லைன்னா ஆல்ரெடி அவங்க வச்சுருக்கிறது அந்த சைனு அவங்களுக்கே சம்டைம்ஸ் தெரியாது. கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடும், சைன் வந்துடும், கீழே பார்த்தா சைன் வந்துடும், அப்ளை பண்ணிடுவாங்க. கரெக்டாக பார்த்தா நீங்கள் வேறு சைன் போட்டிருப்பீங்க, இங்கே வந்தது வேறு சைனாக இருக்கும். இதுமாரி இஷ்யூலாம் வரும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் இது ஈஸியாக இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு நடக்காத வரைக்கும் எல்லாமே ஈஸி தான். இப்போ அவங்களுக்கு இந்த இதுமாரி பிரச்சனைகள் நடக்காத வரைக்குமே அது என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு வேலை நிறுத்துறப்ப தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும், அடடா நாம் இது பண்ணிட்டோமே, நம்ம இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் 1 by 1 வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம். இப்படி விண்ணப்பிங்க, நாங்களே கூட விண்ணப்பிச்சு கொடுக்குறோம். தேவையான டாக்குமெண்ட்டை எங்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு முழுசாக விண்ணப்பிச்சு எல்லாமே பிடிஎஃப் பேமெண்ட்டோட ரிசிப்ட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தீங்க, அதாவது சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருந்தீங்க. அமௌண்ட்டை நான் சொன்னதோடு அதிகமாக நிறைய பேர் போட்டுட்டீங்க.
அப்படி வந்து போட வேண்டாம். ஏன்னா அது வந்து ஒரு நாங்கள் வந்து காசு வாங்கிட்டு பண்ணுற மாரி அப்படிங்கிற கால்குலேஷனில் போயிடும் ஒன்று. இன்னொன்று, எங்களுக்கு அவ்வளோ காசு தேவை கிடையாது. நாங்கள் வந்து விண்ணப்பிச்சு கொடுக்கணும், அதுக்கு என்ன இதுவோ அது மட்டும் இருந்தால் போதும். அதாவது அங்கே ஒரு 50 ரூபா கட்ட சொல்கிறாங்களா, அந்த 50 ரூபா கொடுங்க போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒவ்வொருத்தரும் ரொம்ப அதிகமாக அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் வந்து செலக்ட் அதில் நம்ம ரொம்ப அதிகமாக அனுப்பிச்சி விட்டிங்களே, மொத்தம் 6 பேர் அனுப்பிச்சி விட்டாங்க. 6 பேர்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அந்த 2 பேர் ஏன் நான் செலக்ட் ஆனாங்க அப்படின்னா, மார்க்கு கொஞ்சம் கம்மி. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சொன்ன பிளேஸில் வேலை வேணும். அதாவது அவங்க ஒரு சிட்டியில் சொன்னாங்க, அந்த சிட்டியில் போடக்குள்ளே நீங்கள் வந்தால் வரட்டுங்க, இங்கேயே பார்த்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அதிகப்படுத்தி அப்பயுமே ஒரு வில்லேஜ் சைடு தான் பார்த்து போட்டோம். இருந்தாலுமே எங்கள் மார்க்ஸ் வந்து பார்த்தா அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 98.4% அங்கே ஒருத்தர் இருக்கார். அங்கே தான் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அங்கே வேக்கண்டே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வேக்கண்டே நம்ம தான். அதனால் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறப்ப எங்களோட நீங்கள் ஒரு கொலாபரேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வரலை, ஓகேங்களா? எங்களோட ஒரு கொலாபரேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தால் நாங்கள் வந்து கிளியர் பண்ணுறோம். அந்த அந்த விண்ணப்பிக்கிற டைம் மட்டும்தான், ஓகேங்களா? கொஞ்சம் பிஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் 2-3 நாள் அப்படி இப்படி பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளியராக பேசிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் கடைசியாக எங்களால் அப்ளை பண்ணி கொடுக்க முடியலைங்க. இதில் போஸ்ட் ஆஃபீஸில் கடைசி டைமில் எவ்வளோ பிசி 10-12 பிசி போட்டு ஆளுங்களை வேறு போட்டிருந்தோம். போட்டு கடைசியாக விண்ணப்பிச்சுக்கு முக்கியம் இல்லை, கரெக்டாக 12 மணி 1 மணிக்கு முடியுதா. ஆனால் ஈவினிங் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு 300-400 சம்திங், எங்களோட சைடில் இல்லை, எங்கள் டீமோட சைடில் டோட்டலாக சொல்கிறேன். எங்களுக்கு நாங்கள் மொத்தம் விண்ணப்பிச்சு கொடுத்தா 150-200 தான் இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அப்போ மட்டும் வந்தது. ஈவினிங் டைமில் மட்டும் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா சர்வர் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 5G தான் போட்டிருக்கோம், வீட்டில் ஃபைபர் தான் அடிச்சிருக்கோம், எல்லாமே ஹை ஸ்பீடு நெட்டு, சும்மா டச் பண்ணாவே புர்றன்னு போகும். ஒரு படமே சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் டவுன்லோட் ஆகிரும். அதுமாரி உள்ள ஒரு இன்டர்நெட்டு அந்த சர்வரால் சமாளிக்க முடியல. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெரிட் லிஸ்ட் 1 நாங்கள் சொன்ன மாதிரி தான் வந்திருக்குது. மெரிட் லிஸ்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு. அதில் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். அது எப்படின்னா, இங்கே இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்த பிறகு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 2025 ஜனவரி அப்படின்னு இருக்குதுங்களா. இதை தான் ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து தமிழ்நாடுன்னு காட்டும், எல்லா இதுவுமே காட்டும், எல்லா ஸ்டேட்டுமே காட்டும். அதில் தமிழ்நாடு இங்கே இருக்குது பாருங்கள், தெலுங்கானாவுக்கு மேலே தமிழ்நாடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் காட்டும். ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் ஒன்ஸ் அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். அதுவே மெரிட் லிஸ்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் கொஞ்சம் டல் அடிக்கும். ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க மெரிட் லிஸ்ட் 1ல் வந்துடுவாங்க, கொஞ்சம் குறைவாக இருக்கிறீங்க மெரிட் லிஸ்ட் 2, இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறீங்க மெரிட் லிஸ்ட் 3, ஆவரேஜாக இருக்கிறீங்க மெரிட் லிஸ்ட் 4, இன்னும் ஆவரேஜாக இருக்கிறீங்க மெரிட் லிஸ்ட் 5ல் வருவாங்க. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குங்க, ஓகேங்களா? ஏன்னா பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணியிருப்பாங்க, மார்க்ஸ் கம்மியாக இருக்கும். ஒருத்தர் மார்க்ஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தா எந்த பிடிஎஃப்னு கேட்கும். இதுமாரி பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும். இங்கே இப்படி தான் இருக்குது ரிசல்ட்டு. இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து மெரிட் லிஸ்ட் 1. மெரிட் லிஸ்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே கொஞ்சம் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 97-98% வருதில்ல. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80, 89, 90 வரும். மெரிட் லிஸ்ட் 2ல் செக் பண்ணுறப்ப மினிமம் 90% வரும், ஓகேங்களா? இங்கே வந்து இருக்குது பாருங்கள், 1 அது இடபிள்யூஎஸில் 81 வந்திருக்குங்களா. 90% தான் வந்திருக்கு. அதுக்கு கம்மி இருக்க வாய்ப்பில்லை, 100 தான் மேக்ஸிமம். பாருங்கள் எல்லாமே இது செண்டம் அடித்தவங்க மட்டும்தான் இதில் வந்து செலக்டடு.
நான் செலக்டு அப்படிங்கிற மாதிரியே இல்லை. எப்போ எல்லாமே பாருங்கள் 100 100 இப்போ மேலேயே 300 பார்த்துட்டு இங்கே பாருங்கள் 5 6 7 8 9 10 சும்மா ஒரு 10 பேர்த்து ஒரு 5 பேர்த்துக்குள்ளேயே 10 பேர் வந்துடுறாங்க 100 100 எடுத்தீங்க. மெரிட் லிஸ்ட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மட்டும் மெரிட் லிஸ்ட் 2ல் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆனீங்க எவ்வளோ மெம்பர்ஷிப் அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஷிப் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மூணாயிரத்தி 789 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்காங்க இது வரைக்கும். மெரிட் லிஸ்ட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கட்டாயமாக இன்றைக்கி இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு காத்தால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். எப்போ வந்து அப்டேட் ஆனாலுமே ஒன்ஸ் இந்த வீடியோக்குள்ளே லிங்க் கொடுத்துருவோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லாம் பல விதமான தகவல்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இதுமாரி வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.